இதெல்லாம் அவர் ஷாஃபி இமாம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எந்த ஒரு பொருளை அதிகமாக சாப்பிட்டால் போதை தருமோ அதை குறைவாகவும் சாப்பிடக்கூடாது. ஒரு பொருளை ஒரு கிளாஸ் அடிச்சால் போதை வரும் இருக்கிறது, 2 சொட்டு குடிக்க கூடாது. இது ஒரு கிளாஸ் குடிச்சாதான் போதை வரும் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? ஒரு சொட்டு இதுல ஹராமு அப்படின்னு ஹதீஸ்லயும் இருக்குது. ஷாஃபி இமாம் அதான் சொல்றாங்க. இந்த ஷாஃபி மதுஹப் கிதாபுல என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, கஞ்சா இருக்குல்ல, யஜூசு தஆத்தில் கலீலி, கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சாவை. ஷாஃபி கிதாபுல இருக்குதுங்க, மதரசாவுல ஓதி கொடுத்துட்டு அதனாலதான் உளறாங்களோ நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யறாங்க இல்ல, என்ன எழுதிட்டு வலாக்கின் யஜிபு கத்முஹு அலல் அவாம், இத பாமர மக்களுக்கு சொல்லிடக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்றால், அவர்கள் நிறைய சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நினைத்து விடுவார்கள். கரெக்டான அளவு ஆலிம் சாக்கு தான் தெரியும் அர்த்தம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது பாமரருக்கு சொல்லிவிடாதீங்க, நம்மளுக்கு லிமிட் கரெக்டா தெரியும், அவங்களுக்கு சொன்னா கண்ணாமண்ணா ரொம்ப ரொம்ப அடிச்சு விட்டு கொஞ்சம் நினைச்சுக்குவாங்க, ஆலிம்சா மட்டும் வச்சுக்கிறேன்னு இருக்குது. எங்க இருக்குது? இப்ப யாருக்கு எதுனா சட்டம் வழங்கி போச்சா? ராஜாக்களுக்கு அவங்க அடிச்சிருந்தானு, ராஜாக்களுக்காக வேண்டி சட்டம் எழுதி வச்சானே தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இப்படி இல்லாம ஷாஃபி இமாம் சொல்லியிருப்பாங்க. சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப பைத்தியக்காரத்தனமா நினைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் மதுஹப் பேர்ல. அதே மாதிரி ஹனபி மதுஹப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு 2-3 உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அதுல என்ன எழுதிருக்கு? அபூ ஹனீஃபா இதை சொல்லி இருப்பாரான்னு சிந்திச்சு பாருங்க. அபூ ஹனீஃபா பெரிய அறிவாளி, ரொம்ப ஷார்ப்பா சிந்திக்கக்கூடிய ஒரு அறிஞர். அவர் இப்ப நான் சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் ஹனபி மதுஹப் கிதாபுல இப்ப இருக்குது. மதரசாவுல ஓதி கொடுக்குறாங்களே அந்த கிதாபுல இருக்குது. அந்த கிதாபு அந்த இமாம்கள் இந்த ஆலிம்சாக்கள் யாரும் மறுக்க முடியாது. அந்த கிதாபுல என்ன இருக்குது? ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ஆபாசமா ரொம்ப இருக்குது, அதெல்லாம் நான் போகல. பெண்கள்லாம் இல்லாட்டி தான் நான் சொல்லுவேன். பெண்கள்லாம் இருக்கிற ஆபாசத்துக்கு அவ்வளவு எழுதி இருக்கிறாங்க, அசிங்கமா எழுதி இருக்கிறாங்க, அதுக்கு சொல்ல முடியாது. ஆபாசம் இல்லாம உங்களுக்கு கிறுக்குத்தனமா தெரியும்ல, அது மாதிரி சிலதை சொல்றேன். எப்படி எழுதிருக்காங்க மதுஹப் கிதாபுலன்னா, 2 பேர் பிளான் பண்றாங்க. இது என் வீடுன்னு வச்சுக்கிறேங்க, இந்த வீட்டுல நிறைய ஜாமான்லாம் வச்சிருக்காங்க, இதுல கொள்ளடிக்கணும். 2 பேர் என்ன செய்யறாங்க? பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி என்ன செய்யறான்னு கேட்டா, ஒருத்தன் வெளியே இருந்துக்கிறான், ஒருத்தன் என்ன செய்யறான்? அப்படி செவத்துல கண்ணை வைக்கிறேன்னா ஓட்ட போட்டு ஒருத்தன் உள்ளக்க வந்துடுறான். ஒருத்தன் வெளியே நின்றுக்கிட்டான், ஒருத்தன் கண்ணை கோடு வச்சு என்ன செய்தான்? உள்ளக்க வந்துட்டான். உள்ளக்க வந்து என்ன செய்யறான்? ஒண்ணு எடுத்துக்கொண்டு வெளியே போடுறான், இழுத்துக்கொண்டே வெளியே போடுறான், இழுத்துக்கொண்டே வெளியே போடுறான், இழுத்துக்கொண்டே வெளியே போடுறான். வெளியே போன வெளியே இருக்கிறான்ல, அவன் லாரியை ரெடியா வச்சுக்கிட்டு வெளியே உள்ள ஏற்றிக்கிட்டான். அப்புறமேல என்ன எல்லாத்தையும் எடுத்து போட்டு இவன் வெளியேறிடுறான். யாரே உள்ள வந்தவன். இதை பத்தி எழுதிருக்கிறாங்க அந்த கிதாபுல. இவங்க 2 பேரையும் தண்டிக்க கூடாது. ஏன்டா தண்டிக்க கூடாதுன்னா, அவன் வெளியே கடந்தா தானே எடுத்தான், அவனை தண்டிக்க கூடாது. ஏன்னு கேட்டா, அவனை உள்ள எடுத்தான், வெளியே உளுந்து கிடந்தா எடுத்தான், உள்ள எடுத்தா தான் திருட்டு. சரி, இவனை ஏன்டா தண்டிக்க கூடாது? இவன் வெறால போனா வெறால வந்தான், உள்ள அவனா வந்தா, அவனா வெளியே போயிட்டான், ஜாமான தூக்கிட்டா வெளியே வந்தா, எப்படி பாயிண்ட்? இது கிறுக்கன் செய்யற ஆராய்ச்சியா, அறிஞர்கள் செய்யற ஆராய்ச்சியா? இப்படி அசரத்து வீட்டுல நம்ம யாராவது செஞ்சா போலீஸ்ல போகாம இருப்பாரு அவரு. நம்ம என்ன செய்யற மாதிரி பிளான் பண்ணி அசரத்து வீட்டுல போய் ஒரு ஆள் வெளியே நின்றுக்கிட்டு ஒரு ஆள் உள்ள போய் அமிர்தசம் வெளியே வந்துட்டு மதுஹப் கிதாபுல இருக்குது, போலீஸ் போக கூடாது, நாங்க திருடல அப்படி சொன்னா ஒத்துக்குவாரா? இதெல்லாம் எழுதுனாங்கன்னா இவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? யாரா இருக்கும்? மூளை உள்ளவனா? இதைத்தான் மதுஹப் கிதாபுங்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? இதை பின்பற்றி நீங்க தொழுகை செல்லுமா? அப்ப தொழுகை எப்படி கரெக்டா எழுதிருப்பான்? இப்படி உங்களுக்கே கிறுக்குத்தனமா தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை மார்க்கொண்டு எழுதி வைத்திருக்கக்கூடியவர்கள் அவங்க ஹனபி தொழுகைன்னு போட்டா அது எப்படி சரியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. குர்ஆன் படி ஹதீஸ் படி தொழுதா நம்ம இபாதத்தை காப்பாற்றப்படும். மதுஹப்ல உள்ள ஆளுக்கு சொல்ல கேட்டு தொழுதால் இவ்வளவு கிறுக்கங்களா இருக்கிறாங்க. அவ்வளவு வேணாம். ஒரு பள்ளிவாசல்ல ஒரு அஜர்த்தை சேர்க்கணும், ஒரு அஜர்த்தை என்ன செய்யணும்? இமாமா சேர்க்கணும். இமாம் யாருங்கிறது தகுதி கொடுத்திருக்கிறாங்க அந்த கிதாபுல. துருல் முக்தார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, துருல் முக்தார் தான் 7வது வருஷத்துல படிப்பாங்க, பட்டம் வாங்குறாங்க. அந்த வருஷம் படிக்கக்கூடிய கிதாபு இது துருல் முக்தார்ல படிப்பாங்க. அதுல என்ன எழுதிக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு அஜர்த்தை நீங்க இமாமா சேர்க்கிறதா இருந்தால் அவர் நல்லா ஓத தெரிஞ்சிருக்கா எல்லாம் பார்த்துடணுமா. அப்புறமேலு அடுத்த சில தகுதி சொல்றாங்க. சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன், ஒரு ஆளை இமாமா சேர்க்கிறதுக்கு அவர் பொண்டாட்டி பெரிய அழகியா இருக்க வேண்டும். ஒரு ஆளை இமாமா சேர்க்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி அழகியா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அழகான பொண்டாட்டி உள்ளவனா பார்த்து சேருங்க இமாமான்னு சொல்லிருக்கு. என்னடா இதுக்கு மார்க்கத்துக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு நல்ல தொழுகை உள்ளவனா இருக்கணும், இக்லாஸா இருக்கணும், தோற்றம் நல்லா இருக்கணும், ஏத்துக்கலாம். இவன் என்ன பண்றாங்க?
சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன், அழகான பொண்டாட்டி உள்ளவனை இமாமா சேர்க்க வேண்டும். அது மட்டும் பார்த்தாராம். சும்மல் அக்பரு ரஹ்சன், மண்டை பெருசாக இருக்க வேண்டும். இமாமுக்கு என்ன இருக்கணுமா? மண்டை பெருசாக இருக்க வேண்டும். மண்டை பெருசா இருந்தா மட்டும் பார்த்தாதா? ஒரு அசுகர் உள்வன், உறுப்புகள் சின்னதாக இருக்க வேண்டும். மண்டை பெருசாகவும் உறுப்புகள் சின்னதாக இருந்தா யாரு? நம்ம சோழியா குடி நோனாம்பாங்கல்ல நம்ம ஊர் பகுதியில. உங்க ஊர்ல சொல்லுவீங்க ஒரு ஜானு இருப்பாங்க, 2 ஜானுக்கு. எங்க ஊர்ல உங்களுக்கு பேர் சோழியா குடி நோனாம்பாங்க. இந்த ஊர்ல என்ன பேரு வழங்குதான் உங்களுக்கு. இப்படி இருந்தவனுக்கு தான் உறுப்பு சின்னதா மண்டை பெருசா இருக்கும். இந்த இது அரை டிக்கெட் இப்படி இருப்பாங்க இல்லைங்க, 2 ஜான் 3 ஜானுக்கு. இந்த மாதிரி தோற்றத்தில் கை உலகான் இருக்கு, காடு உழவுதான் இருக்கு. இந்த மாதிரி சைஸ்ல யாரு இருக்கிறானோ அவனுக்கு தான் மண்டை பெருசாகவும் உடம்பு சின்னதா உறுப்பு சின்னதா இருக்கும். இவன் மாமா இப்படிதான் பேசுமா சேர்க்கிறீங்களா? அப்படிதான் சேர்க்கணும் எழுதிக்கிறீங்க. மதுஹப் கிதாபுல இருக்கிறது இப்படித்தான் இமாம சேர்க்கணும். அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், இதுக்கு சம்பந்தம் என்ன? இமாமுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதையே மட்டும் எழுதுறாங்க. லூசு தான் எழுதுவாங்க. இவங்க எல்லாம் ஒரு அறிஞர்களா? லூசு தான் கிறுக்கம் தான் எழுதுவாங்க. வளர்ந்தா உங்களுக்கு இதை விடுங்க. இன்னும் சொல்றாங்க கேளுங்க. அதாவது தொழுகிறீங்களா? சலாம் தொழுதுட்டு அத்தஹியாத்து ஓதுறீங்க. அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டு என்ன செய்யணும்? சலாம் கொடுக்கணும். தொழுகையை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு லெஃப்ட் ரைட் என்ன செய்யணும்? நம்ம சலாம் சொல்லி முடிக்கணும். மதஹப் கிதாபுல எழுதிருக்கிறாங்க. ஹனஃபி மதஹப் கிதாபுல இதெல்லாம் அபூ ஹனீஃபா சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஹனஃபி மதஹப் கிதாபுல எழுதிருக்கிறாங்க. எல்லாம் ஓதி முடிச்ச பிறகு என்ன செய்யலாம்? தொழுகையை முடிக்கணும். இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தான் முடிக்கணும். நம்ம விளங்கி இருக்கிறோம். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. ஆனால் மதுஹப் கிதாபுல, ஹனஃபி மதுஹப் கிதாபுல எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்க அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடித்து விட்டு என்ன செய்யலாம்? பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாருன்னு சொன்னா அவர்கிட்ட பேசுவதன் மூலமாக கூட தொழுகை அத்தஹியாத்துல ஓதி முடிச்சுட்டு எப்பவா அந்த சாப்பிட்டியா இப்படி சொல்லலாமா? நான் சொல்லுங்க, அவங்க எத்த கல்ல எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்க எத்த கல்லம, அதாவது அந்த சலாம் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன செய்யலாமா? அத்தஹியாத்து ஓதி முடிச்ச பிறகு பக்கத்துல உள்ளவன்ட்ட பேசு போதும். அல்லது பாக்கெட்ல ஏதாவது கமர் கட்டு கல்லம் டாய் போட்டு வச்சுக்க வேண்டியது அது எழுதிக்கிறாங்க. அவங்க சாப்பிடணுமா? அத்தஹியாத்துல ஓதி முடிச்சோட தொழுகை முடிச்சாச்சு. இப்படி செய்யலாமா? இது இஹ்லாஸ் உள்ளவன் செய்வானா? இஹ்லாஸ் உள்ளவன், இறையச்சம் உள்ளவன் இப்படிலாம் செய்வானா? இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து சொன்னா அதான் அதாவது அம்தன் வேண்டும் என்ற யுஹுதிஸ அம்தன் வேண்டும் என்ற காத்து விடணுமா? வாய் ஒரு நாள் அடக்கி வச்சுக்கிட்டு அத்தஹியாத்து ஓதி முடிச்ச உடனே சர்ன்னு காத்து பிடிச்சன்னு வேணும்னு செஞ்சு கூட நீ தொழுகையை முடிச்சுக்க, தப்பு இல்ல. சல்லிம கடைசியா தான் சலாம் கொடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? பேசி தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். சிரித்த எவ்வளவு தொழுகையெல்லாம் அத்தஹியாத்து ஓதி முடிச்சு தொழுகை முடிஞ்சு வச்சான். தொழுகை முடியாதான், நிறைவேறிச்சான். முறியதுன்னு சொல்லலைங்க. அத்தஹியாத்து ஓதி முடிச்ச உடனே சிரிக்கலாங்கிறான். இது உனக்கு எந்த குர்ஆன்ல இது இருக்குது? எந்த ஹதீஸ்ல இது இருக்குது? வேண்டுமென்றே காத்து விடலான்னு எழுதி வச்சுக்கிறீங்க. அதை போய் கிதாபுங்கறீங்க. அதை போய் கிதாபுன்னு நம்பிக்கிட்டு அதுல சொல்ற மாதிரி நீ தொழுவுரிய செல்லுமா? இதான் கேள்வி. மதுஹப்ங்கிற ஃப்ராடு 400 வருஷத்துக்கு முன்னாடி கிறுக்கு பயிலும் உண்டாக்குனது. இதுக்கு சாபி இமாமுகள் நம்ம திட்டல. சாபி இமாமுக்கும் சாபி மதுஹப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹனபி மதுஹப்புக்கும் ஹனபி இமாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. முகலாய மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த இடுகுடிகள் எழுதி வச்ச கிதாபத்தான் மதுஹப் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் மூக்குல ரத்தம் வடியுது, ரத்தம் வடிதா வைத்தியம் பண்ணு சொல்லலாம். எழுதி இருக்கிறான். என்ன செய்யணுமா? மூத்திரத்தை பெஞ்சி மூத்திரத்துல தொட்டு அல்ஹம்து சூராவை நெத்தியில எழுதுங்கிறாங்க. அல்ஹம்து குர்ஆன என்ன செய்யலாம்? ஒபில் பவுலி ஐலன், மூத்திரத்தினாலையும் அல்ஹம்து சூராவை நெத்தியில் எழுதினால் அந்த மூக்குல சில்லி முகா சில்லி என்ன சொல்லுவாங்களே, சல்லி முகா நம்ம சொல்லுவாங்க, மூக்கோடு ரத்தம் அது நின்று விடும். இதுல ஹனபி மதுஹப் கிதாபுல. அப்ப இவங்க அல்ஹம்துக்கு இவங்க கொடுத்திருக்கிற மதிப்பு என்ன? மூத்திரத்துக்கு இவங்க வச்சிருக்கிற இடம் என்ன? இது மூத்திரத்தை கொண்டு நெத்தியில எழுத சொல்றான். குர்ஆன்ல தாய் உம்முல் குர்ஆன், குர்ஆன்ல தாய் எது? அல்ஹம்து சூரா. அந்த அல்ஹம்து சூராவை மூத்திரத்துல தொட்டு எழுதுன்னு ஒரு கிதாபுல எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த கிதாபை இவங்க சட்ட புஸ்தகமா வச்சுக்கிட்டு அவன் சொன்னபடி தொப்புளுக்குள்ள கட்டினா எப்படி சொல்லு? நெஞ்சில கட்ட சொல்லி ஹதீஸ் இருக்கு. தொழுகையில இப்படி கட்டுற, ஏன் கட்டுறன்னா இந்த கிதாபுல இருக்குங்கிற. இவன் எப்படி உனக்கு வழிகாட்டுவான்? இந்த மாதிரி எழுதி வச்சவன் எப்படி ஒழுங்கா திருட்டு பயிலுக்கு வக்காலத்து வாங்கலாம்? 10 கிளாஸ் அடிச்சால் போதை வரும் என்று சொன்னால் 9 கிளாஸ் வரைக்கும் அடிக்கலாம்னு எழுதி வச்சுக்கிறான். 10 கிளாஸ் குடிச்சாதான் போதை வரும் என்றால் 9 வரைக்கும் அடிச்சுக்க அப்படின்னு இருக்கா இல்லையா? ஹனபி மதுஹப் கிதாபுல உல் ஹலீஃபத்துல் ஆயிஃபத்து, ஹலீஃபாவுக்கு தண்டனை இல்லைன்னு இருக்கா இல்லையா?
இப்படி எல்லாம் எழுதியவர்கள் தான் இப்படி கட்டுங்கிறாங்க, நீங்கள் கட்டுறீங்க. இப்படி எல்லாம் எழுதினவர்கள் தான் பொம்பளைய பள்ளிவாசல் வரக்கூடாதுன்னாங்க, நீங்க தலையில ஆட்டினீங்க. ஹதீஸ்ல வரலான்னு இருக்குது, இந்த கித்தாபுகள்ல வரக்கூடாது இருக்கு, அதை வச்சு உங்களுக்கு சட்டம் சொல்றான். பெருநாத்துறைக்கு பொம்பளை எல்லாம் வரக்கூடாதுங்கிறான், எதை வச்சு சொல்றான்? இந்த கித்தாபுல பார்த்து சொல்றான். ஹதீஸை பார்த்தா சொல்லுவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க கண்டிப்பா பெண்கள் பெருநாத்துறைக்கு வரணும், மாதவிடாய் இருந்தாலும் வரணும், தொழுகையில இருந்து ஒதுங்கி கொள்ளணும், அந்த சபையில வந்து உட்காரணும், திடல்ல தான் தொழுகையை தொழுவணும், பெருநாள் தொழுகை பள்ளியில தொழுவல. அதனால பெண்களை வர சொல்றாங்க. கம்பல்சரியா பெண்கள் வரணும்னு சொன்னாங்களே, ஹதீஸை பார்த்தா பெண்கள் அனுமதிச்சிருப்பாங்க. எதை பார்த்து இந்த சட்டம் சொல்றாங்க? 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எடுபடிகள் எழுதி வச்ச அந்த புஸ்தகத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சட்டங்களை எல்லாம் சொல்றாங்க. அதனால இந்த மதுஹபுங்கிறதுக்கு இது தனியா 4 மதுஹபுகள் நபி வழியும் 4 மதுஹபுகளும் சொல்லி 4 மணி நேரம் பேசியிருக்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 4 மதுஹபுகளும் நபி வழியும்ங்கிற தலைப்புல 4 மணி நேரம் பேசின சீடி இருக்கிறது. அதுல பாகம் பக்கத்தோட எல்லாம் டீட்டெயில் குறிப்புகளை வைத்துக் கொண்டு அடுக்கடுக்காக ஒண்ணுன்னா சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஆன்சர் பண்ணல. அந்த சீடியை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஷார்ட்டா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.